சிகிச்சையில் தீரும் நோய்கள் பற்றியும் அச்சிகிச்சை எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றியும் அச்சிகிச்சை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம், எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம், மிக எளிமையானதா இல்லது கடினமானதா என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் நாம் இனி பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். உங்கள் சிவப்பிரியாவின் இப்பாத பிரதிபலிப்பியல் சிகிச்சையின் தகவல்களை அறிந்து கொண்டு பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன், அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரதிபலிப்பியல் சிகிச்சை, அதாவது பாத பிரதிபலிப்பியல் சிகிச்சை பற்றி சில தகவல்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதில் முதலாவதாக பிரதிபலிப்பியல் என்றால் என்ன என்பதை பற்றி சிறிது சிந்திப்போம். பிரதிபலிப்பியல் என்றால் நம் உடலின் உள் உறுப்பு மற்றும் வெளி உறுப்புகள் இவைகளின் பிரதிபலிப்பு புள்ளிகள் நம் உடலில் சில இடங்களில் இருக்கிறது. அந்த இடங்களில் அந்த உறுப்புகளின் பிரதிபலிப்பு இடங்களை இனம் கண்டு அதில் அழுத்து விடுவதன் மூலமாகவோ அல்லது நீவி விடுவதன் மூலமாகவோ நம் உடலின் உபாதைகளை குறைத்து கொள்ளும் முறையே பிரதிபலிப்பு இயல் சிகிச்சை எனப்படுகிறது. அது எப்படி என்று பார்த்தால், நம்மளுடைய உடல் உறுப்புகளின் பிரதிபலிப்பு புள்ளிகளில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது, அதாவது ஒரு உறுப்பினுடைய பிரதிபலிப்பு புள்ளிகளில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த அழுத்தத்தின் மூலமாக அவ்வுறுப்பிற்கான சக்தி ஓட்டம் தூண்டப்படுகிறது, இரத்த ஓட்டம் தூண்டப்படுகிறது, காற்றோட்டம், நிணநீர் ஓட்டம், இவ்வாறாக உடலின் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அங்கே தூண்டப்படுகிறது. அது மட்டுமல்லாது அடைப்புக்கள் ஏதேனும் இருந்தால் அந்த அடைப்புக்களும் நீக்கப்படுகிறது, அதாவது தடைகள் நீக்கப்படுகிறது. சக்தி ஓட்ட பாதையில் உள்ள தடைகள் நீக்கப்படுகிறது. இவ்வாறாக அந்த உறுப்புகள் செயல்படுவதற்கு தடையாக இருந்த விஷயங்கள் நீக்கப்படும் பொழுது அங்கு முழுமையாக சக்தி பாய்ச்சப்படுகிறது. அதாவது இரத்த ஓட்டத்தின் மூலமாகவும் காற்றோட்டத்தின் மூலமாகவும் அங்கு சக்தி செலுத்தப்படுகிறது. சுரப்பிகளின் நிணநீர் ஓட்டம் அதுவும் அங்கு பாய்ச்சப்படுகிறது. அப்படி அங்கு உறுப்புகளுக்கு கிடைக்க வேண்டிய சக்தி முழுவதும் அங்கு கிடைக்கப்படும் பொழுது அந்த உறுப்புகள் தன்னைத்தானே இயங்குவதற்கு, சரியாக இயக்கிக் கொள்வதற்கு அது ஏதுவாக அமைகிறது. அப்படி ஏதுவாக அமையும் பொழுது அந்த உறுப்புகள் நல்லபடியாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்படி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நம் உடலில் ஏற்பட்ட நம் உடலில் வெளியில் தென்பட்ட சில உடல் உபாதைகள், அதாவது நாம் உணர்ந்த சில உடல் உபாதைகள் நம் உடலை விட்டு சிறிது சிறிதாக நீங்குவதை நாம் உணரலாம். ஆக பிரதிபலிப்பியல் சிகிச்சை என்பது நம் உடலின் உள் உறுப்பு மற்றும் வெளி உறுப்புகளில் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் மூலமாக குணமளிக்கப்படுகிறது.